அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், உங்களோடு உட்காரணும்னு எனக்கு ஆசை, உங்களைப் போலவே உட்காரணும்னு ஆசை. ஆனால் என்னால் முடியல. இந்த உட்கார்ற மெத்தடை சொல்கிறீங்களா? இல்லை. அல்ல நீங்கள் உட்கார்ந்துருக்கிற மெத்தடா? இல்லை. நான் எதை சொல்கிறேன்? உங்கள் கூட உட்காரணும், சின்ன வயசில் உட்கார்ந்துருக்கணும். எதுக்கு உட்கார்ந்துருக்கணும்? மாஷா அல்லாஹ், அதுதான் விஷயம். உங்களை போலவே உட்கார்ந்து, உங்களோடு உட்கார்ந்து எனக்கும் ஓதணும்னு ஆசை, ஆனால் முடியல. அல்லாஹ்வுடைய நாட்டம் நான் உங்களோட இருக்கும். ஏன்னா என்னை ஜாயின் பண்ண மாட்டாங்க, என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. உங்கள் மதரசாவில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, நீங்கள் பெரிய ஆள், உங்களையெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம். என்னென்ன வயசில் சேர்த்துக்கிறாங்க இங்கே? 10, 11, 10 வயசு அல்ல 11 வயசு, அந்த அளவுக்குள்ள தானே இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க. இதில் ரொம்ப கம்மி வயசு யாரு? உங்கள் வயசு 10, 9. நீங்கள் யாருமே 9 வயசு இல்லையா? மாஷா அல்லாஹ், அப்போ எல்லாம் 10, 11 இதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. அப்போ 10, 11ங்கும் போது என்னுடைய வயசு அதிகமாக இருக்கும்போது எப்படி என்னை சேர்த்துக்குவாங்க? விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் 10, 11க்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடம் ரொம்ப கண்ணியமானவங்க. ஏன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை, அவனுடைய புத்தகம், அவனுடைய வேதம், அல் குர்ஆனுல் கரீம், கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, அந்த பேச்சு மிக அழகா திருத்தமா ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க. அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லை, ஓதுறதுக்கு மட்டும் இல்லை, நீங்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் எதுக்காக வந்திருக்கீங்க? மாஷா அல்லாஹ். முதல்ல ஹாஃபிதா இருக்கு. எஸ், மாஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு போறதுக்கு அப்புறம் தொழுகை இருக்கு. மாஷா அல்லாஹ். பாருங்க, வீட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம டைவர்ட் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதான் டைவர்ட்னா நம்ம திருப்பிடும். நம்ம சரியாக போகலான்னு நினைப்போம், நம்மை திருப்பிடும். அந்த மாதிரி விஷயங்கள ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ஃபோன். ஷைத்தான். அந்த ஷைத்தானுக்கு நிறைய வெப்பன்ஸ் இருக்கு, நம்மை வீழ்த்துறக்கு, நம்மை அப்படியே ஒரு வெட்டுறக்கு. அதில் ஒரு ஃபோன் முக்கியமான ஒன்று. ஃபோனுக்குள்ளே நிறைய வெப்பன் வச்சிருக்கு. ஷைத்தான் வந்துடுவான், சரியா? அவன் வீடியோ கேம்ஸ், அப்புறம் ஃப்ரீ ஃபயர், அதை விட்டு ஃப்ரீ ஆனாலும் நம்ம அல்லாஹ்வோட அவன் படைச்சிருக்க ஃபயரை விட்டு ஃப்ரீ ஆக முடியும். ஆனால் அதுக்கு பேர் ஃப்ரீ ஃபயர். ஆனால் அது நம்ம ஃபயருக்கு கொண்டு போகிறது என்ன? அந்த வீடியோ கேம். பப்ஜி, பஜ்ஜி சாப்பிடலாம். பப்ஜி, பஜ்ஜி ஹலால், பப்ஜி ஹராம். ஓகேயா? அப்போ மாஷா அல்லாஹ், நம்முடைய லைஃப்ல நம்ம அந்த மாவுல், அந்த அட்மாஸ்பியர், வீட்டு அட்மாஸ்பியரை விட்டு இங்கே வந்திருக்கிறோம்னா எதுக்கு வந்திருக்கோங்கிறது இப்பயே தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்த நோக்கம், நம்முடைய பர்பஸ் என்னன்னா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி ஹாஃபிதா இருக்கு, மனப்பாடம் செய்து நல்லபடி குர்ஆனை ஓதி மனப்பாடம் பண்ணுறது. ஏன்னா நம்ம வெளியில கூட அங்கங்க மதரசாக்கள், மக்தபுகள் எல்லாம் இப்போ நீங்கள் மாஷா அல்லாஹ் ஓதித்தான் இருந்திருப்பீங்க. அப்படி தானே ஓதி கொஞ்சம் கொஞ்சமாக ஓதிருப்பீங்க. ஓரளவு ஓதிருக்கிறத பார்த்து உங்களை டெஸ்ட் வச்சு எப்படி ஓதுறீங்களா பார்த்து அப்புறம் தான் உங்களை சேர்த்துருப்பாங்க. அப்படி தானே சேர்த்தாங்க. அங்கே நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டீங்களோ அதை விட இன்ஷா அல்லாஹ் நல்லபடி இன்னும் படிச்சுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா இதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். இதுதான் உங்களுடைய எல்லா விஷயங்களை விட ஃபர்ஸ்ட் வைக்கணும். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். என்னென்ன? தங்குற இடம், சாப்பிட்றது, எல்லாமே எல்லாமே நெக்ஸ்ட். தொழுகை நெக்ஸ்ட் இல்லை, தொழுகை ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா இதுவும் அதுவும் சேர்ந்தது தான். நாம இதுக்கு அதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. தொழுகையில் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் பேசுவோம், வேறு யார்ட்டையும் பேச மாட்டோம். உண்மையா? உண்மைதானே? இதில் நாம் குர்ஆனை ஓதுவோம், மூடி வச்சுட்டு மற்றவங்கள்ட்ட பேசுவோம்.
மற்றபடி பார்த்தா தொழுகையிலும் குரான் ஓதுவோம், இங்கேயும் தனியாக உட்காந்து நம்ம ஓதும் போது குரான் ஓது தான் செய்யணும். அதனால் ரெண்டுமே ஏறத்தாழ ஒன்னோடு ஒன்று லிங்க்டு, ஒன்னோடு ஒன்று சேர்ந்தது தான். தொழுகை எப்படி இபாதத்தோ அது போல இதுவும் ஒரு இபாதத். இபாதத்னா என்ன? நன்மை. அதாவது அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறதில்ல இபாதா, வணக்கம். அல்லாஹ் வணங்குறது தான் அது. புரியுதா? அப்போ நம்முடைய ஃபஸ்ட்டு தேவை எதுக்காக வந்திருக்கோங்கிறது கிளியரா இருக்கணும். நம்ம இதில் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது, இதில் நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வீட்டில் இருந்தப்ப பல விஷயம் டைவர்ட் பண்ணுச்சு இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இங்க வந்த பிறகு எது உங்களுக்கு டைவர்ட் பண்ணும்? யார் ஆன்சர் பண்றீங்களோ கை தூக்குங்க. நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு யார் பெஸ்ட் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்குறேன். 8 சொல்லுங்க. ஸ்கூல் ஸ்டடீஸ் இருக்கே, அதெல்லாம் டைவர்ட் பண்ணுதா? ஓகே, இங்க நம்பர் 1 சொல்றாரு. உங்க பேரு? முஹம்மது ஹாரிஷ் சொல்றாரு ஸ்கூல் ஸ்டடீஸ் டைவர்ட் பண்ணுதுன்னு. ஓகே, நீங்க சொல்லுங்க. சோம்பேறித்தனம் நம்ம டைவர்ட் பண்ணுதுங்கிறாரு. உங்க பேரு? சாத் அஹ்மத் ஹம்தான். மாஷா அல்லாஹ். பாருங்க, ஒரு பக்கம் ஸ்கூல் ஸ்டடீஸ் டைவர்ட் பண்ணுது, அப்புறம் சோம்பேறித்தனம் டைவர்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க. மாஷா அல்லாஹ், அதெல்லாம் ஓகே, அது நீங்க குட். நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இங்க நீங்க இதெல்லாம் செய்யறதுல குர்ஆன் ஓதுறது, ஹிஃப்ஸ் பண்ணணும், இதுக்காக தயாராகிறீங்க இல்லையா? இப்ப நீங்க படிக்கிறது அல் காயிதத்து நூரானியா. அல் காயிதத்து நூரானியா குர்ஆனை சரியா திருத்தமா ஓதுறதுக்கான பயிற்சிக்கான புக்கு. ஓகே, அப்போ நீங்க அல் காயிதாவை, அது ஒவ்வொரு காயிதாவையும் நீங்க ஓதி ஓதி நீங்க தயாராகிறீங்க. இதுல நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இதை விட்டு உங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் நான் கேட்டுட்டேன். இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க சோம்பேறித்தனம் வருது, அது ஒரு டைவர்ஷன் தான். இன்ஷால்லா நான் அதுக்குள்ள சொல்யூஷன் சொல்லுவேன். ஓகே, அப்புறம் ரெண்டாவது அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க ஸ்கூல் ஸ்டடீஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஃபஜ்ருக்கு எழுந்த பிறகு தூக்கமா வருது. அப்போ தூக்கம் ஒரு டைவர்ஷன், அதாவது நம்மை திருப்புது. நம்ம எந்த ரூட்ல போனோம்னு, இப்போ தொழுகைக்கு, அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுந்துறீங்க மாஷா அல்லாஹ், அதுக்கு பிறகு தூக்கமா வருது. அப்போ படிக்கலாம்னு நினைக்கும், ஓதலாம்னு நினைக்கும் போது, படிக்கலாம்னு நினைக்கும் போது அது தூக்கம் டைவர்ட் பண்ணுது. ஓகே, 3. ஓகே, 4வது விஷயம், முக்கியமான விஷயம், ஓதலாம் நினைக்கும் போது வீட்டு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, வீடே டைவர்ட் பண்ணுது. இப்ப பாத்தீங்களா, மெயினான ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆன்சர் அது ரெசிடென்சியலா, இங்க தங்கி நீங்க மதரசால படிக்கிறீங்கும் போது, அப்போ முதல்ல உங்களுக்கு வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே எதுவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டை விட்டுட்டு வந்திருக்கிறது தான். ஏன்னா நீங்க இவ்வளவு காலம் ஒரு குழந்தைய பிறந்ததுலேருந்து அம்மாவோடு வளர்ந்துருப்பீங்க. ஈவன் மீ ஆல்சோ, நான் கூட எங்கள் அம்மாவோட ஆரம்பத்தில் இருந்திருப்பேன் இல்லையா? அப்போது நம்ம வீடு, நம்முடைய அம்மா, வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்முடைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், இந்த மாதிரி நம்மளுடைய பாட்டி, கிராண்ட்பா, ஏதாவது ஈவன் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் நம்முடைய தெருவுலையே ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேயா? அந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பலரை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஆமே ரைட்? கரெக்டா? இந்த மிஸ் பண்றதுல டைவர்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் விஷயம். நிறைய பேருக்கு இந்த மிஸ் பண்றதுல டைவர்ட் ஆகிற விஷயம் இருக்குதுல்ல, பாத்தீங்கன்னா நம்ம எதோடு நம்ம ரொம்ப காலமா கலந்து இருந்தோமோ அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு அட்மாஸ்பியருக்கு வரும்போது அப்ப நாம என்ன செய்யறோம், அதை மிஸ் பண்றோம். அந்த மிஸ் பண்றதுனால உள்ள டைவர்ஷன் தான் பெரிய டைவர்ஷன். உண்மையிலே நம்ம அங்க இருக்கும்போது வீட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல்ல சொன்னீங்கல்ல, ஃபோன்ல இருக்கிற விஷயங்கள், டிவி, இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் இருக்குது. இப்போ அதை விட்டு தப்பிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், ஃபோனை விட்டு தப்பிச்சாச்சு, டிவி விட்டு தப்பிச்சாச்சு, வீடியோ கேம்ஸ் விட்டு தப்பிச்சாச்சு, இது எல்லாத்தையும் விட்டு தப்பிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்திட்டான். உண்மையா இல்லையா? அப்போ அதெல்லாம் விட்டு தப்பிச்சாச்சு. ஆனா வீட்டை விட்டு வந்ததுனால வீடு நம்ம இழுக்குது.
ஈவன் நம்ம உண்மையிலே மாஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாருமே நான் நம்புகிறேன், நீங்கள் யாரும் வந்து ஃபோனுக்காக டிவிக்காக அல்ல வீடியோ கேம்ஸுக்காகலாம் நீங்கள் வந்து வீட்டு ஞாபகத்தோடு இருக்க மாட்டீங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? அதுக்காகவா நீங்கள் வீடு நினைக்க போகிறீங்க? இல்லை, மாஷா அல்லாஹ். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்திருக்கவே மாட்டீங்க. உண்மையா இல்லையா? எல்லாம் தலையாட்டுறீங்க. அதுதான் முக்கியம்னா வந்திருப்பீங்களா? வந்திருக்க மாட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும், அல்லாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக, அல்லாவுக்கு ஷுக்குர்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது. எப்படின்னா அல்லாவை வணங்கி அவனுக்கு நன்றி சொல்லணும், நம்ம தொழுது நன்றி சொல்லணும். என்ன மாதிரி நன்றினா, முதல்ல நாம் வந்து ஹராமான பல விஷயங்கள், நம்ம கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதையோட நம்ம கனெக்டாக இல்லை, நம்முடைய மனசு உண்மையில் அந்த ஹராமானதில் வந்து நமக்கு ரொம்ப கனெக்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஹராமானது நம்ம விடலைன்னு வைங்களேன், நம்ம முதல்ல ஒரு நல்ல அமல் செய்யறதுக்கு நம்ம கிளம்பி வந்திருக்கவே மாட்டோம். இப்போ மாஷா அல்லாஹ் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய அட்மாஸ்பியர் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவுக்கு பிடிச்சமான அட்மாஸ்பியர். நீங்கள் ஓதுற இடம் ஒரு மஸ்ஜித், தொழுகை இடம். சரியா? பாருங்க, இந்த தொழுகை இடத்துல இங்கேயே உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால அல்லாவுக்கு இந்த பூமியில அவனுக்கு பிடிச்ச இடம் எந்த இடம்? மஸ்ஜித் தான். மஸ்ஜித் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாவுக்கு இந்த பூமியிலே அவனுக்கு வெறுப்பான இடம் ஒன்று இருக்கு. எது? பஜார், கடை வீதி. ஓகே, மார்க்கெட். ஏன்னுக்கிட்டா அங்க நிறைய பொய், ஏமாத்துறது, ஹராமானது விற்கிறது, ஹராமான பேச்சு, இந்த மாதிரி நிறைய உலகம் இந்த துன்யா தான் வேணும். நிறைய பேர் அலைவாங்க. மக்கள் எல்லாருமே ஜென்ரலா கடை வீதிக்கே போவாங்க. அந்த உலகங்கிறது கடை வீதி எல்லாம் தானே இருக்குது. ஏன்னா அங்க போனா இது வாங்கலாம், அது வாங்கலாம், இப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ அங்க கடை வச்சிருக்கிறவங்களும் சம்பாதிக்கணும் தான் வச்சிருப்பாங்க. ஹலாலா அல்லாஹ் அனுமதிச்ச முறையில் கடை வீதிக்கு போகிறது, வாங்கிறது, அங்கே அல்ல ஒருத்தர் விற்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த இடம் ஏன் அல்லாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, அங்கே நிறைய தப்பு செய்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் மஸ்ஜித் ஏன் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குது? ஏன்னா இங்கே அல்லாஹ்வை வணங்குறவங்க தான் இருப்பாங்க. மஸ்ஜிதுக்குள்ள இந்த உலகத்துக்கு தேவையானது எதுவுமே யாரும் இங்கே வந்து எதையும் எடுக்க முடியாது. பாருங்க, ஓப்பனா ஒரு பிளேஸ், முசல்லா தொழுகிறதுக்கான விரிப்பு இருக்கு, கார்பெட். இங்க தொழுகிறோம், பிளைனா ஒண்ணுமே இல்லை. தொழுகும் போது கூட அல்லாஹ் அக்பர் வெறும் கையில எல்லாத்தையும் விட்டுருவோம், எதுவுமே எடுத்துக்கல, வெறும் கையில அல்லாஹ் அக்பர் சொல்லி கைகளை கட்டி நிக்கிறோம். முன்னாடி ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. தொழுகிற இடத்துல முழுக்க நம்ம அல்லாஹ்வோட நம்மை கொடுத்துறோம். அல்லாஹ்ட்ட நம்ம என்ன வேணும்னாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறோம். அல்லாஹ்வை புகழ்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அவனை பரிசுத்தமானவன் சொல்றோம், சுப்ஹானல்லாஹ். அவன் தான் ரொம்ப பெரியவன் சொல்றோம், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றோம். அப்போ முழுக்க அல்லாஹ்வை தவிர வேற ஏதோ நம்முடைய உள்ளத்துல இருக்குதா? மஸ்ஜிதுல இல்ல. ஏதோ ஒன்று சொன்னா கூட வார்த்தை வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், துணை சூரா ஓதுறோம். அப்புறம் அல்லாஹு அக்பர் ருக்கு செய்றோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீத எழு. இப்போ பாருங்க, முழுக்க அல்லாஹ்வோட மட்டும்தான் நமக்கு தொடர்பு, அல்லாஹ்வுடைய கனெக்ஷன், அல்லாஹ்ட்ட தான் பேசுறோம். அப்போ அல்லாஹ் தன்னிடம் பேசக்கூடியவங்களை ரொம்ப நேசிக்கிறான். அந்த மாதிரி பேசக்கூடியவங்க இருக்கிற இடத்தையும் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அதனால தான் மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. பூமியிலேயே பாருங்க, அல்லாஹ் நினைச்சான்னா அல்லாஹ் அந்த பூமியில வேற என்னென்னவோ பொருள்கள்லாம் படைச்சிருக்கான். அப்துல்லா போயிட்டு வாங்க. அப்போ அல்லாஹ் எவ்வளோ படைச்சிருக்கான், எவ்வளோ அழகழகானதெல்லாம் படைச்சிருக்கான் இந்த பூமியில. அல்லாஹ்வுக்கு அதை எல்லாத்தை விட, அவன் படைச்சதுலேயே அல்லாஹ்வுக்கு எல்லாத்தை விட ரொம்ப பிடிச்சது மஸ்ஜிது தான். அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு அல்லாஹ்வுடைய வீடு இருக்கக்கூடிய இடம். அல்லாஹ் இருக்குல்ல, அல்லாஹ் உள்ள இருக்க மாட்டான், ஆனா அல்லாஹ் வணங்குற இடம். அதனால அல்லாஹ்வுடைய வீடுன்னு மஸ்ஜிதை சொல்றோம். நம்முடைய வீட்டை விட அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கணும். ஏன்னா மஸ்ஜிது நம்முடைய உள்ளத்துல அதை விட உயர்ந்த ஒரு இடம் இந்த பூமியில இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப அதான பிடிக்கும். ஆமா, அல்லாஹ் வணங்குற இடம். அதனால தான் அல்லாஹ்வுடைய வீடுன்னு அதை சொல்றோம். நம்முடைய வீடெல்லாம் நாம படுக்க, தூங்க, சாப்பிட,
ரெஸ்ட் எடுக்க, ஈவன் நம்முடைய வீட்டில் தொழவும் செய்வோம். தொழுதால் அல்லாவுடைய அந்த வீடு அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சோம். அந்த வீடு நம்முடைய வீடாக இருக்கும், ஆனால் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தொழுகிற இடம். அப்போ நம்முடைய வீட்டில் நம்முடைய அம்மா இருக்கிறாங்க, நம்முடைய அத்தா இருப்பாங்க, இந்த மாதிரி நம்மோடு இருக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம அவங்களே நேசிக்கிறோம், ஆனால் அவங்கள எல்லாரையும் விட அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கிறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தான் நமக்கு அம்மாவை கொடுத்தவன், அல்லாஹ் தான் நம்முடைய அத்தாவை கொடுத்தவன், அல்லாஹ் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்குறவன், நாம் உடுத்துற ட்ரெஸ் அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ்வை நம்ம ரப்புன்னு சொல்கிறோம். ரப்புனா சாதாரண ரப்பு இல்லை, ரப்புல் ஆலமீன், எல்லா உலகங்களையும் படைத்த இறைவன். ஆலம் அப்படின்னா உலகம், ஆலமீன் அப்படின்னு சொன்னா உலகங்கள், யூனிவர்ஸ். எவ்வளோ அல்லாஹ் படைச்சிருக்கா. நம்ம கண்ணுக்கு தெரியாதுதான் நிறைய, நம்ம கண்ணுக்கு பார்க்கறது கம்மி. இது எல்லாத்தையும் விட அல்லாஹ் எத்தனையோ உலகங்களை படைச்சிருக்கானே. அத்தனை உலகங்களையும் எல்லாத்தையும் படைச்சது மட்டுமில்ல, அதை வளர்க்கிறவன், அதுக்கு தேவையானது கொடுக்குறவன், அதை கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் வச்சு அதை இயக்கிறவன், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்குறோம், எல்லாமே அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் வணங்குறதுக்கான இடம் தான் மஸ்ஜித். அந்த அல்லாஹுடைய வார்த்தைகள் தான் அல் குர்ஆன். கலாமுல்லா ஸ்பீச் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அதை ஓதருக்கு வந்திருக்கும் போது நம்ம டைவர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்க, ஷைத்தான். ஷைத்தான் என்ன செய்வான்? நம்ம டைவர்ட் பண்ணுவான். எப்படி டைவர்ட் பண்ணுவான்? உதாரணத்துக்கு தூக்கத்தை கொடுப்பான். சரி, தூக்கத்தை அவன் கொடுத்தானா அவனை எப்படி துரத்துறது? நம்பர் 1, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வோட பாதை. ஏன்னா அல்லாஹ் அவனை துரத்தி அடிச்சான். எங்கிருந்து? சொர்க்கத்தை விட்டு துரத்தி அடிச்சான். அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன், நன்றி கெட்டவன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன், ஒபே பண்ணாதவன். அல்லாஹ் சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் படைச்சிட்டு ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கன்னு, எல்லா மலக்குகளும் ஒபே பண்ணாங்க, எல்லா மலக்குகளும் ஆதமுக்கு சஜிதா செய்தாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் சொல்லிட்டா செய்யணும். அதுதான் தௌஹீத், அல்லாஹ் வணங்குறது. அதுதான் ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னா, மரியாதை செய்ய சொன்னா அல்லாஹ், உடனே எல்லா மலக்குகளும் அந்த மரியாதையை செய்தாங்க. இந்த இப்லீஸ்ங்கிற ஷைத்தான் இருக்கானே, அவன் மட்டும் மறுத்தான். நான் பண்ண மாட்டேன், நான் பெரிய ஆளு, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அல்லாஹ் நீ என்னை நெருப்புல படைச்சான், ஆதம் மண்ணுல மண்ணு தான் வருது அப்படின்னு பேசினான். பெருமை வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மேல. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒபே பண்ணல. அல்லாஹ் துரத்தி அடிச்சான் அவனை. நீ இனிமேல் சொர்க்கத்தில் இருக்க முடியாது, தங்கு விட உனக்கு இல்லை, துரத்தி அடிச்சான். அதனால அல்லாஹ் பூமிக்கு இங்க அவனை துரத்தி அடிச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க தான் நாம எல்லாம். அதனால நம்ம மேல எல்லார் மேலே அவனுக்கு கடுமையான ஆத்திரம். நம்ம எல்லாம் கெடுத்து அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேறதுக்கு ஆதம் படைக்கப்பட்டவன் தான் காரணங்கன்னா, ஆதமுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நரகத்துக்கு அனுப்பணும்னு அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கான். அதனால குர்ஆனை ஓதி படிச்சு புரிஞ்சுக்கிட்டா அதன்படி நடக்கிறவர் சொர்க்கம் போயிடுவார் இல்லையா? அதனால ஷைத்தான் அதை தடுக்கிறதுக்கு பிளான் பண்றான். அந்த பிளானை முறியடிக்கணும், அதை உடைச்சிடணும் அப்படின்னா முதல்ல அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும். நம்பர் 1, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கேட்கணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கிறேன். அதிகமாக கேளுங்க, அல்லாஹ்வோட உதவி கேளுங்க, பாதுகாப்பு கேளுங்க. 2வது, தூக்கம் வருதுன்னா நாம ஒது செய்துக்கணும். ஏன்னா தண்ணீர் முகத்தில் பட்டுச்சுன்னா அது தூக்கம் போயிடும், ஃப்ரெஷ் ஆயிடும். ஒது செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லி செய்யறோம் இல்லையா? ஒது செய்யும் போது என்ன சொல்லணும்? பிஸ்மில்லா சொல்லி தான் நம்ம ஒது ஆரம்பிப்போம். அல்லாஹ்வின் பேரை சொல்லி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டா, ஷைத்தான் என்ன செய்வான்? அல்லாஹ்வின் பேரை சொன்னா நெருங்க முடியாது அவனால. அல்லாஹ்ட்ட முதல்ல பாதுகாப்பு கேட்கணும், அதுக்கடுத்து பிஸ்மில்லா சொல்லணும் ஒது செய்யும் போது. அதனால நாமும் ஷைத்தானால நெருங்க முடியாது. பிஸ்மில்லா சொல்லிட்டா நம்ம ஒதுவோடு இருக்கிறது தொஹாரத்தில் இருக்கும். தொஹாரத்தும் சுத்தமா இருக்கும்னு அர்த்தம். தொஹாரத் சுத்தம். இந்த தொஹாரத் இருந்துச்சுன்னா ஷைத்தானால அவளை நெருங்க முடியாது. அதனால ஒது செய்யணும். 3வது விஷயம் என்ன தெரியுமா? ஷைத்தான் கைலூலா தூங்குறாங்க பாத்தீங்களா, அவங்கள நெருங்க முடியாது. கைலூலா அப்படின்னா என்ன தெரியுமா? குட்டி தூக்கம், சின்ன தூக்கம்.
எந்த நேரத்தில் தூங்குறது? துஹருக்கு முன்னாடி, அதாவது துஹர் தொழுகைக்கு முன்னாடி. அதாவது விஷயம் என்னன்னா, சூரியன் உச்சியில வந்து 12 மணி ஆகுது இல்லையா, அதுக்கு பிறகு துஹர் தொழுகைக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ எப்படி வேணாலும் தொழுதாலும் சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்ச பிறகு தூங்குற ஒரு தூக்கம். உச்சி வெயில் இருந்து சாஞ்ச உடனே, அதனால தான் துஹருக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பொதுவாக சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்ச போது துஹர் நேரம் வந்துடுது தெரியுமா. உச்சியில் இருக்கும்போது நிழல் விழாது, உச்சியிலிருந்து கொஞ்சம் சாஞ்ச உடனே நிழல் தெரியாது. துஹருடைய நேரம் வந்துருச்சு. இந்த துஹருடைய நேரம் வந்துருச்சுன்னா நம்ம தொழுகை நம்ம கடமை. ஒன்று தொழுகைக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ சூரியன் உச்சியில் சாஞ்ச பிறகு ஒரு சின்ன தூக்கம் போடுறது இருக்குல்ல, அதுதான் கைலூலா. இது ஒரு சுன்னா. சுன்னானா அல்லாஹ்வுடைய நபி சொல்லி கொடுத்த வழிமுறை. இது நமக்கு ரொம்ப பவர் கொடுக்கும், ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், நம்முடைய மைண்டுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்கும். நிறைய பேர் பிள்ளைங்க என்ன செய்றீங்கன்னா, கைலூலா தூங்கும் போது தூங்கவே கூடாதுங்கிற முடிவோடு படுக்கிறது. என்ன, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்கல்ல, அப்படி இல்லை. இந்த ஹதீஸை கேளுங்க. நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன். கீலு கீலு فإن الشياطين لا يقيل. ரசூல் என்ன சொல்றாங்க? கைலூலா, குட்டி தூக்கம், சிறு தூக்கம், தூங்குங்கள். நிச்சயமாக ஷைத்தான்கள் தான் தூங்க மாட்டார்கள். என்ன, ஷைத்தான்கள் தான் கைலூலா தூங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம கைலூலா தூங்கல அப்படின்னா ஷைத்தான்கள் தான் தெரியுது. ஏன்னா ஷைத்தான் ஒரு ஜின்னு, கண்ணுக்கு தெரியாதவங்க. சரி, ஜின்னுனா என்ன, கண்ணுக்கு தெரியாதவங்க, அவ்வளவுதான். இந்த ஷைத்தான்கள் என்ன செய்ய, நம்ம கெடுக்கணும் சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால பல விஷயங்கள்ல நம்மோடு இருக்கிற ஷைத்தான் என்ன செய்ய, நம்ம கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது, கெட்டது செய்ய வைக்கிறது, கெட்டதை பார்க்க வைக்கிறது, கெட்டதை கேட்க வைக்கிறது, எல்லாமே ஷைத்தான்களால தான் நம்ம செய்தோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இந்த ஷைத்தான்கள் அவங்க எப்பவுமே கைலூலா தூங்கவே மாட்டாங்களா. என்ன, குட்டி தூக்கம். இந்த நம்முடைய சூரிய உச்சியிலிருந்து சாஞ்ச உடனே துஹருக்கு முன்னாடி தூங்குற தூக்கம் இருக்குது. இந்த தூக்கம் தூங்காத ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டா ஷைத்தான்கள் தான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க தூங்குங்க, ஷைத்தான்கள் தான் தூங்க மாட்டாங்க, அந்த தூக்கத்தை நீங்க தூங்குங்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும் கேட்டா, அதுக்காக நம்ம படுக்கணும். கைலூலா தூக்கத்துக்காக படுக்கணும். இது அல்லாஹ்வோட நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சரியா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், நமக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நம்ம அமல் செய்யறதுக்கு நல்ல அமல் செய்யப்போம். ஹிஃப்து பண்ணக்கூடியவங்களா இருக்கக்கூடிய நீங்க காலையில சீக்கிரம் எழுதுறீங்க. எத்தனை மணிக்கு எழுதுறீங்க? 4:30. மாஷா அல்லாஹ். இப்ப 4:30 உங்களுக்கு சுபுகுடைய நேரம் நெருங்கிடுது, வந்துடுது இல்லையா? ஆமா. ஏன்னா பெரும்பாலும் பள்ளியில ரொம்ப எத்தனை மணிக்கு இப்போ உங்களுக்கு சுபஹ் இகாமத்? 5. நான் உங்க ஊர்ல கேட்கல, இப்ப இங்க நீங்க நீங்க எல்லாரும் ஒரே டைம் சொன்னாதான் 4:45 அவர் சொல்றாரு. சரி, இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 2 விஷயம் தெரியுது. ஒண்ணு, உங்களுக்கு டைம் சிலரால பார்க்க தெரியலன்னு தெரியுது, இருக்கலாம். சரியா? இன்னும் சிலர் டைம் பார்க்க தெரிஞ்சிருக்கலாம், ஆனா டைமே பார்க்காம நீங்க ஜமாத்துல வந்து சேர்றீங்கன்னு தெரியுது. எல்லாரும் முன்னாடி வந்து சேர்ந்துருவீங்களா? ரெடியா உட்காந்துருப்பீங்களா? ஓகே, அப்ப நீங்க டைம் தான் பார்க்க தெரியலன்னு தெரியுது.
நான் உங்கள் இடத்துல இருக்கிறவரா தான் எனக்கு தெரியும், நான் கேட்கவும் இல்லை எத்தனை மணிக்கு, நான் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி, நோ ப்ராப்ளம். விஷயம் என்ன தெரியுமா, நாம் சுபு அந்த நேரம் நீங்கள் 4:30 மணிக்கு எழுதுறீங்கன்னா ரொம்ப சுபு நேரத்தில் தான் எழுதுறீங்க, அவ்வளோதான். அந்த டைமில் எழுதுறீங்கன்னா சீக்கிரமாக எழுதுறோம் இல்லையா? நாம் குறைஞ்சது கைலுலா தூக்கம் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இங்கே உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு தூக்கம் போகணும். அப்போ தான் என்ன ஆகும், உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், மைண்டு ஃப்ரீ ஆகும், ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. பாருங்கள், நீங்கள் நினைப்பீங்க, ஓ கைலுலானா நம்ம நல்லா தூங்கணுமான்ட்டு. நீங்கள் படுத்து கண்ணை மூடி இருந்தாலே அது கைலுலா தூக்கம் தான். உங்களே மீறி முதல்ல ஆரம்பத்தில் சிலருக்கு வராமல் இருக்கலாம், சரியா? நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. படுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கைலுலா தூக்கம் கொஞ்சம் நாளில் வந்துடும். நீங்கள் பழகிடுவீங்க. அப்போ முதல்ல விளையாடக்கூடாது, பேசக்கூடாது, மற்றவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கண்ணை மூடினீங்கனாவே இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நேரம் அமைதியாக கண்ணை மூடினீங்கன்னா அல்லாஹ் நாடினா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஈவன் நீங்கள் தூக்கமே வரல அப்படின்னா கூட யோசிக்காதீங்க. நீங்கள் இந்த படுத்துருக்கிறீங்க இல்லையா, அந்த உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அதுவும் கைலூலால வரும். அதுவும் கைலுலா. நீங்கள் கண்ணை மூடி தூங்கலை, தூக்கம் வராவிட்டாலும் நீங்கள் கண்ணை மூடி படுத்திருந்தீங்க அப்படின்னா, ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கைலுலா. அப்போ இதெல்லாம் உங்களை ஃப்ரெஷ் ஆக்கும். அப்போ டைவர்ஷன் வர்றதுக்கு தூக்கம் ஓதும் போது ஏதோ தூக்கம் வருது கொள்ளுன்னா அந்த விஷயங்கள்லாம் சரியாகும். அடுத்து டைவர்ஷனில் ஒன்று, நம்ம அம்மா அத்தான் வீடு ஞாபகம். இந்த வீடு ஞாபகம் வரும்போது நீங்கள் என்ன நினைக்கணும், எனக்கு வீட்டை விட எல்லாரை விட அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு அதிகமாக வேணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் குர்ஆனை ஓதனினா இன்னும் எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க, நாளைக்கு நான் அவங்களுக்கு ஓதி காட்டுவேன் அப்படின்னு நினைக்கணும். அல்லாஹ்வோட உங்களுக்கு இருக்கிற கூலி, அஜ்ர், சவாப், நன்மைகள் அது எல்லாத்தோட அதிகம் இதுக்கு, உண்மையா இல்லையா? அப்போ அதுக்காக சைத்தான வரும், இதெல்லாம் வரத்தான் செய்யும். நாம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிக்கணும். ஏன்னா ஷைத்தானுக்கு எப்பவுமே நம்மை டைவர்ட் பண்ணணுங்கிறது அவனுடைய ஒரே நோக்கம். நமக்கு இது எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட வரும், யாருக்கு வேணாலும் வரும். ஆக நீங்க எச்சரிக்கையா இருக்க ட்ரை பண்ணி அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும், பாதுகாப்பு கேட்கணும். அதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், உண்மையா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். நீங்கள் அம்மாட்டையோ அத்தாட்டையோ பேசும்போது அவங்கள்ட்ட நீங்கள் எங்களுக்கு துவா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் இது ஓதனே, மாஷா அல்லாஹ் நான் உங்களுக்காக துவா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அப்போ தான் என்ன ஆகும், அவங்களுக்கும் சந்தோஷமாக அவங்கள நீங்கள் பூஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க டைவர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. உங்கள் பக்கம் அவங்க டைவர்ட் ஆகினாங்க, நீங்களும் அவங்க பக்கம் டைவர்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஓதவே மாட்டீங்க, நிலையாக எப்போ இருந்து ஓத மாட்டீங்க. கொஞ்ச நாளில் என்னால் ஓத முடியலன்னு சொல்லுவீங்க. ஆனால் நாம் ஓத முடியுங்கிறது அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். மாஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் எல்லாருக்காகவும் துவா நிறைய செய்வேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் சோம்பேறித்தனம் வருதுங்கிறதுல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸல் இந்த துவாவை அதிகமாக கேளுங்க. அல்லாஹும்ம, அல்லாஹ், யா அல்லாஹ், இன்னி அஊது பிக உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன், மினல் கஸல். மினல் கஸல்னா சோம்பேறித்தனம், கஸல்னா சோம்பேறித்தனம். அல்லாஹ்வே சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படின்னு கேளு. அல்லாஹ் உங்களுக்கு ஆக்டிவ்னஸ் தருவான். அதுமாதிரி காலையில் சுபுக்குள்ள முதல்ல எப்பவுமே 3 விஷயத்தை மறந்துடாது. எழும்போதே துஆ ஓதுங்க, சரி? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். இந்த துஆ ஓதுனீங்கன்னா ஷைத்தான் போட்டிருக்கிற இங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாது முடிச்சு, அந்த முடிச்சு முதல் முடிச்சு அவிழ்ந்துடும். 2வது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஓதுவ செய்யுங்க, 2வது முடிச்சு அவிழ்ந்துடும். ஷைத்தான் போட்டிருக்கா நமக்கு இங்க பிடரி கழுத்துல பின்னாடி. 3வது அல்லாஹு அக்பர் சொல்லி நீயத்தோட தொழுகையை உண்மை அல்லாஹ் தொடர்ந்து ஆசையோடு நில்லுங்க. 3வது முடிச்சு அவிழ்ந்துடும். ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இந்த 3 முடிச்சுகள் அவிழ்ந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுறுசுறுப்பா தருவான். யார் ஒருத்தர் காலையில் அல்லாஹ் புகழலையோ ஒது செய்யலையோ தொழுலையோ அவங்களுக்கு தான் சோம்பேறித்தனம் வந்துருமா, அன்னைக்கு முள்ள சோம்பேறித்தனமா இருக்குமா. அதே மாதிரி நைட்டு நீங்கள் படுக்கிறப்போ உடனே பேசாமல் படுத்தோன்னே அல்லாஹும்ம பிஸ்மிக முத்வாஹி ஆயத்துல் குர்சி ஓதிக்குங்க, குல் சூரா 3 சூரா ஓதிக்குங்க, தஸ்பீஹ் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும். சரியா செய்துட்டு படுங்க. படுத்தோன்னே பேசாதீங்க, யார்ட்டையும் பேசாதீங்க, அமைதியாக படுங்க. இன்ஷால்லா சீக்கிரம் தூங்குவீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தூங்கியிருப்பீங்க. அதுக்கு பிறகு காலையில் எழும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் நீங்கள் திக்ர்கள் இந்த எழும்போது உள்ள துஆ பிஸ்மில்லா சொல்லி உது அதே மாதிரி தொழுகை எல்லாமே கரெக்டாக இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதே மாதிரி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு சோம்பேறித்தனத்தோட பாதுகாப்பு கேட்டிங்கன்னா மாஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் டைவர்ஷன் இருக்காது. நீங்கள் நைட்டும் வீட்டை பற்றி யோசிக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அல்லாஹ்வோட துஆ கேளுங்க. நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா காலமும் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மம்மி உங்கள் டேடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கும். கண் அப்படி இப்படி இப்படி சுத்துது, தப்பில்லை, வரும், சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்போது அல்லாஹ்வோட நான் உங்களுக்கு நிறைய துவா செய்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது, உங்கள்கிட்ட பேசுனது. நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் நடினா திரும்ப இன்னொரு நாள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ஷேர் பண்ணிக்குவோம் நிறைய விஷயங்களை. ஏதாவது டவுட்? எந்த துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸல். குட்டி துவா சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸல். இதன் மனப்பாடம் ஞாபகத்தில் வச்சுக்கிற ஒரு டெக்னிக் சொல்றேன். எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்க படிக்கிறீங்கன்னா இன்னொன்னு அது போல அதோட கனெக்ட் ஆகக்கூடிய அது போல ரிலேட்டிவா இருக்கக்கூடிய வேற விஷயத்த ஞாபகத்தில் வச்சு நீங்க சேர்த்துக்கலாம். இதே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க வேற டைம்ல நீங்க வேற சில விஷயத்துக்கு ஓதுறீங்க. எது? மாஷா அல்லாஹ். இப்போ கழிவறைக்குள்ள, சரியா, டாய்லெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி உள்ள ஓதக்கூடாது, வெளியவே. ஓகே, வெளியே நம்ம அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் ஹபாயிஸ் இது ஓதுறோம்ல, அந்த மினல் குபுசி வல் ஹபாயிஸ் இருக்குல்ல, அதை விட்டுட்டு மினல் கஸல். இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸல். சிம்பிள். இவ்வளவுதானா? அதுதான் இது ஒரு டெக்னிக். எப்படின்னா ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருக்கிற விஷயத்தோட கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஓ இதுதான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. கசல்னா சோம்பேறித்தனம், மினல் கசன சோம்பேறித்தனத்தை விட்டு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அல்லாஹ் சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னை கொண்டு பாதுகாப்பு கேட்கிறேன். அப்போ நீங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கறது என்னது? ஒரு கழிவறைக்குள்ள ஒரு டாய்லெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி மினல் குபுசி வல் ஹபாயிஸ் சொல்லுவோம். மினல் குபுசி வல் ஹபாயிஸ்னா கெட்ட ஆண் பெண் ஷைத்தான்கள் அர்த்தம். கெட்ட ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டு அல்லாஹ்வை உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் அங்க கேட்கிறோம். இங்க சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் மினல் குபுசி வல் ஹபாயிஸை எடுத்துட்டு மினல் கஸல் இந்த துவாவை அதிகமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட நம்முடைய டைம், நம்முடைய இந்த மஜ்லிஸை நிறைவு செய்வோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام.